ஸ்ட்ரக்சரல் டைரக்டரிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ngif என்னன்னு பார்ப்போம். ngifக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் அமேசான் பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணதும் உங்களுக்கு வெல்கம் மெசேஜ் ஷோ ஆகுது. லாகின் பண்ணலாம் அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இதுதான் நான் ஆங்கரில் ngif யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் டேஷ்போர்டில் this ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிள் செட் பண்ணுவோம். வேரியபிள் போடலாம். is log என்ன போடுவோம். இதுக்கு ட்ரூன்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். அண்ட் தென் HTML பேஜில் இதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கொடுப்போம். காம்பனண்ட்டில் யூஸ் பண்ண வேரியபிளை இங்கே ngif போட்டு நம்ம அதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். வெல்கம் நியூ யூசர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. காம்போனண்ட் வந்து HTML பேஜை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு எரர் வருது. இந்த எரர் என்ன பார்த்தீங்கன்னா காமன் மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலான்னு வருது. காம்பனண்ட்டில் போயிட்டு இங்கே இம்போர்ட்னு இருக்குது. இங்கே இம்போர்ட்டில் காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆகிரும். சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் நியூ யூசர்னு மெசேஜ் ஆகிடுச்சு. மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ திருப்பி காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் லாக் இன் இருக்குது. இது லாகின் பண்ணதால தான் நமக்கு அந்த வெல்கம் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் இந்த மெசேஜ் நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட்டில் இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இந்த ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட்லி எல்லா லாகின் பேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க.